வெண்பாவ கண்டுபிடிக்க முடியாம, உண்மையிலே மல்லி இப்போ பயங்கரமா திணறிக்கிட்டு இருக்காங்க அப்டின்னே சொல்லலாம். இதுலயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அப்டின்னா, நம்ம விஜய்க்கு இன்னமும் உண்மை தெரியாதது தான். அதாவது மல்லி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விஜய் கிட்ட இன்னும் சொல்லல. ஏன்னா எப்படியாச்சும் வெண்பாவ கண்டுபிடிச்சிடலாம் அப்டின்றதையும் தாண்டி, இப்போ விஜய் வந்து மல்லி கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு சிச்சுவேஷன் வரல. அதுவும் இல்லாம மல்லிக்கு விஜய் ஃபோன் பண்ணும்போதும் கூட, இந்த ராஜேஸ்வரி தான் வந்து எடுத்து பேசுறது மட்டும் இல்லாம, இங்க வந்து மல்லி இங்க இல்ல, அவ வந்து அண்ணன் எங்கேயோ இருக்கா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சமாளிச்சுறாங்க. ஏன்னா இப்போதைக்கு விஜய் கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஏன்னா விஜய்க்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா விஜய் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுப்பாங்க, தன்னோட பொண்ணை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தெரியும். இதுல என்ன நல்ல விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்ம வெண்பாவை வந்து எப்படியாச்சும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியல. அதே மாதிரி இப்போ நம்ம தீபனும் இருந்துட்டு மல்லிய வீட்டுல விட்டுட்டு வந்து அங்க இருந்து கிளம்பி போறாங்க. ஆனா அந்த ஒரு டைம்ல தான் உண்மையிலேயே வெண்பாவை கிட்னாப் பண்ணது யாரு அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான ஒரு ஆளை வந்து இப்போ கண்டுபிடிக்கிறாரு தீபன். எப்படி அப்படின்னு பார்த்தா, இந்த தீபிகா தான் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெண்பா கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்கிறாங்க. ஏன்னா நம்ம தீபனா இருந்தாலும் சரி, மல்லி, வெண்பா 3 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்ததுக்கான முக்கியமான காரணம் என்ன? அதாவது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அங்க வந்து இப்போ நம்ம விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அந்த ஒரு விஷயத்த பத்தி தீபிகா கேட்டிருந்தா பிரச்சனையே கிடையாது. இங்க அவங்க கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெண்பா கிடைச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, அதாவது ஏற்கனவே கடத்தினதே இவ தான். அப்படி இருக்கும்போது தான் புருஷன் கிட்ட வெண்பா கிடைச்சிட்டாளா அப்படிங்கிற மாதிரி வந்து கேக்குறாங்க. இது உண்மையிலேயே தீபனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா இருந்துட்டு இருந்துச்சு. தீபனுக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. பயங்கரமான ஒரு ஷாக்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆமா, உனக்கு எப்படி இது தெரியும்? அதாவது வெண்பா காணாம போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கேட்க, கடைசியில வெண்பாவை கிட்னாப் பண்ணதை நீதான் சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. சரி, இப்படி போயிட்டு இருக்க சமயத்துல அடுத்ததா வெண்பா வந்து ஒரு கிளவரான ஒரு பொண்ணு அப்படின்றது தெரியும். அதாவது ஏற்கனவே வெண்பாவோட கையில ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு, அதை வச்சு ட்ரேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்க. கடைசியில பார்த்தா அது ஒரு காலி கிரவுண்ட்ல கொண்டு போய் விட்டுட்டு, இப்போ வெண்பாவை இவங்க எங்க கூட்டிட்டு போனாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாம போயிடுச்சு. அதுவும் இல்லாம இப்போ வெண்பாவை இங்கதான் எங்கேயோ பக்கம் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ கண்டுபிடிச்சறாங்க. ஆனா அதே சமயத்துல வெண்பா எங்க இருந்து எப்படி வந்து எஸ்கேப் ஆகி போனாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியாம வந்து இப்ப எல்லாருமே திரு திருன்னு முழிக்க போறாங்க. ஏன்னா கார் ஒரு இடத்துல வந்து நின்னுட்டு இருக்கு. அந்த ஒரு டைம்ல வந்து வெண்பா கண்முழிச்சு பாக்குறாங்க. கண்முழிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா தான் கிட்னாப் பண்ணப்பட்ட விஷயம் வந்து அறிஞ்சு கடைசியில வந்து இந்த ரவுடிங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அசாத கார் கதவை வந்து திறந்துட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட ஆரம்பிச்சுறாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்த வந்து இந்த ரவுடிங்க எதிர்பார்க்கவே இல்லை. 2 மணி நேரம் கழிச்சு வெண்பாவை விடுறதா தான் வந்து பேச்சு. இப்போ வெண்பாவோட உயிருக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்துருமோ அப்படின்ற மாதிரி நிலைமையும் இருக்கு. ஏன்னா வெண்பா வந்து இப்போ இங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ வெண்பா எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தெருமுக்குல எல்லாம் எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்காங்க. ரவுடிங்களும் பின்னாடியே துரத்திட்டு இருக்காங்க. என்னதான் துரத்தினாலுமே கூட நான் வந்து தப்பிச்சு ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியோட ஓடிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இப்ப வெண்பாவோட மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, நான் இந்த 100 மீட்டர்ஸ் காம்படிஷன்ல வந்து கலந்துகிட்டே ஆகணும், என்ன ஜெயிக்க கூடாது, அதாவது என்ன வந்து தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சு வெண்பா ஓடுறாங்க. ஆனா அதே சமயத்துல கடைசியில இந்த இன்ஸ்பெக்டர் கிட்டே, அதாவது இப்போ வந்து நம்ம மல்லி அதுக்கப்புறம் தீபன் 2 பேரும் வெண்பாவை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களும் தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்டயும் வந்து போய் நம்ம வெண்பா வந்து நிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது எப்படியாச்சும் சீக்கிரமா பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு அவனுங்களும் வெறி கொண்டு ஓடி வந்தாங்க. ஆனா கடைசியில வெண்பா இருந்துகிட்டு போலீஸை பார்த்த உடனே போலீஸ் அங்கிள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ வெண்பா வந்து கத்திக்கிட்டே ஓடுறாங்க. அந்த போலீஸ் இருந்துட்டு இப்போ நம்ம வெண்பாவை தான் தேடிட்டு இருக்காங்க. வெண்பாவை பார்த்த உடனே பயங்கரமான ஷாக்கு. வெண்பாவை பார்த்ததும் வந்து ஓடி போய் வந்து தூக்குறது மட்டும் இல்லாம அந்த ரவுடிங்களையும் பிடிக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்றாங்க. உண்மையிலே இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கல. வெண்பா இப்போ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா போதும், அடுத்ததா நேரா கொண்டு போய் வந்து கிரவுண்ட்ல விட்டு இந்த தீபிகாவுக்கும் அவங்க பொண்ணான இந்த ஐஷுக்கும் 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்க வர வைப்பாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க.